2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. முதியோர்களுக்கு ஓய்வூதிய தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட 5 வாக்குறுதிகள் அறிவிப்பு. அதிமுகவின் இரண்டாம் கட்ட வாக்குறுதியாக சமூக பாதுகாப்பு ஓய்வூதியத்தை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர்களும் நேரடியாக பயனடைவதுடன் அவர்களது வாழ்வாதார அழுத்தம் குறையும். முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர், விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவிப்பு. விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட ஏழை நடுத்தர மக்களுக்கு நேரடி நிவாரணம் வழங்கப்படுவதுடன் பெண்களின் சமையல் சுமை குறையும் என தெரிவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், படுகாயத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் மருத்துவ உதவியும், போட்டி நடத்த 5 லட்சம் ரூபாய் அரசு மானியமும் வழங்கப்படும். தற்போதைய ஆன்லைன் பதிவு முறை ரத்து செய்யப்பட்டு பழைய நேரடி பதிவு முறையே மீண்டும் அமல்படுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. மாணவர்களின் கல்விக் கடன் சுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வங்கிகளில் பெற்ற கல்விக் கடன்களை அரசே முழுமையாக ஏற்று தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிப்பு. வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு நிம்மதியையும் குடும்பங்களுக்கு பொருளாதார விடுதலையையும் அளிக்கும் நோக்கில் அறிவிப்பு வெளியீடு. சிறுபான்மை சமூக பெண்களுக்கு வட்டியில்லா கடன் வழங்கி சுய தொழில் ஊக்குவிக்கப்படுவதுடன் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி என அறிவிப்பு. சமூக நீதி அரசியலை முன்வைக்கும் முயற்சியால் தேர்தல் வாக்குறுதிகளில் சமூக கவனம் அதிகரிப்பு. சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். திமுக ஆட்சியில் தமிழகம் தலை தொங்கி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் நிகழும் வன்முறைகள், பாலியல் வன்கொடுமைகளால் தமிழகம் தலைகுனிந்து இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் சாடல். ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு. எங்க தலை நிமிர்ந்தே இருக்குது. தலை தொங்கி போச்சு, நிமிர்ல தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. ஊடகத்திலும் பத்திரிகையிலும் பாருங்க, நாள்தோறும் செய்தி. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், மற்ற 3 பேர் இறந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே ஒரு கேண்டீன்ல வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்க இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன். தலை நிமிர்ந்து இல்ல, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. தமிழ்நாட்டில் தற்போது உள்ள கூட்டணிகளில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிதான் பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அதிமுக, பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட பல கட்சிகளுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக உள்ளதாகவும் உறுதி.
இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை அமைச்சாச்சு. இந்த கூட்டணியில் இன்னைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் இணைஞ்சிருக்குது. இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது. இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கம் வைக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலம் வாய்ந்த கூட்டணி. நாட்டில் என்ன நடக்கிறது, எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது கூட விஜய்க்கு தெரியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கப்பட்ட போது அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை பார்க்க விஜய்க்கு நேரமில்லை எனவும், பிரச்சினை நடந்த பல நாள் கழித்து வெளியே வருபவருக்கு இது பற்றி என்ன தெரியும் எனவும் கேள்வி. அவரு வெளியில் பொது வெளியில் பார்த்தா தானே தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தொட்டி 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. இதை வச்சே நாங்கள் என்ன செய்யறோம்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். இது அவரு டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்ல, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மாவை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டவர் எப்படி அதிமுகவை ஊழல் கட்சி என கூற முடியும்? ஊழல் சக்தி என்று சொல்வதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி. எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேர சொன்னாரா இல்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு. எங்களுடைய அதிமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதி என்று வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? வரும் சட்டமன்ற தேர்தல் யார் ஆட்சி அமைக்க வேண்டும், யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்கான தேர்தல். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் உறுதி. இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது, எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு. திருப்பி சொல்றேன், எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். கொரோனா காலத்தில் ₹1 கூட வரி வருவாய் இல்லாத போதே சிறப்பாக அரசாங்கத்தை நடத்திய கட்சி அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். திட்டங்களுக்கு தேவையான நிதியை உருவாக்கி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் எனவும் புரட்சித் தமிழர் உறுதி. ₹1 வருமானம் இல்லாத போதே ஆட்சி செய்த கட்சிங்க அதிமுக கட்சி. கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது? ₹1 வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு. அந்த காலகட்டத்தில் கூட வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி. அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம்.
அதிமுக என்றைக்குமே ஊடக நண்பர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் பக்கபலமாக இருக்கும். உண்மை செய்திகளை வெளியிட்டால் மக்களே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுரை. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம். 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பட்டி தொட்டி எங்கும் வாழும் மக்களிடையே கொண்டு செல்வதோடு பல்வேறு வகையிலான தொடர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு கழக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் திரளானோர் சென்னை பசுமை வழி சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் எம்.ஏ. முனியசாமி கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கே.சி. ஆணிமுத்து ஏற்பாட்டில் தாய் கழகத்தில் மீண்டும் இணைந்த உறுப்பினர்களுக்கு கட்சித் துண்டு அணிவித்து வாழ்த்தி வரவேற்ற கழக பொதுச் செயலாளர். உடல் நலக்குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் ராஜாவை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்களும் பாஜக மூத்த தலைவர் ராஜாவின் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தனர். டெல்லியில் ரயில்வே அமைச்சரை சந்தித்த அதிமுக எம்பி சி.வி. சண்முகம், செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் புறநகர் ரயில் சேவையை திண்டிவனம் வரை நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். இந்த சந்திப்பின் போது அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் எம். தனபால், தர்மர் ஆகியோரும் உடனிருந்தனர். திண்டிவனம் ரயில் நிலையத்தில் கொரோனா காலத்தில் ரத்து செய்யப்பட்ட ரயில் நிறுத்தங்களை மீண்டும் செயல்படுத்த மத்திய ரயில்வே அமைச்சரிடம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கோரிக்கை. உழவன், மங்களூர், மலைக்கோட்டை, சேலம், காரைக்கால் விரைவு ரயில்களை திண்டிவனத்தில் மீண்டும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் தங்கும் வசதி ஏற்படுத்தி தருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் மனு அளித்தார் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் டாக்டர் எம். தனபால், தர்மருடன் சென்று பயணிகளின் நலன் கருதி வலியுறுத்தினார் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம். செங்கல்பட்டு வரை மட்டுமே இயங்கும் புறநகர் ரயில் சேவையை திண்டிவனம் வரை நீட்டித்தால் 400க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறுவார்கள். மக்களுக்கு மலிவான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து வசதி கிடைக்கும் எனவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் கிராம மற்றும் பகுதியளவு நகர பகுதிகளில் டயாலிசிஸ் வசதிகள் கடுமையாக குறைந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டிய அதிமுக எம்பி எம். தனபால், பணியாளர் பற்றாக்குறை, அதிக செலவு காரணமாக நோயாளிகள் உயிரிழப்பதாகவும் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளில் இயந்திர செயலிழப்பு, நிபுணர் பற்றாக்குறை காரணமாக ஏழை நோயாளிகள் தனியார் மருத்துவமனைகளுக்கு தள்ளப்படுவது மக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டிய திமுக அரசின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாகவும் அதிமுக எம்பி விமர்சனம். நாடாளுமன்ற வளாகத்தில் ரயில்வே துறை அமைச்சரை அவரது அலுவலகத்தில் சந்தித்த அதிமுக எம்பி டாக்டர் எம். தனபால், அம்ரித் பாரத் திட்டத்தில் சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் 4வது பிளாட்பார்ம் அமைக்க வேண்டும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சரிடம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் எம். தனபால் வலியுறுத்தல்.
அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் மற்றும் அம்பத்தூர் ரயில் பயணிகள் சங்கம் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் மத்திய ரயில்வே அமைச்சரிடம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் எம் தனபால் கோரிக்கை. அம்பத்தூர் ரயில் நிலையம் சீரமைக்கப்படும் நிலையில் பயணிகள் நலன் புறக்கணிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தல். கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஆளுநருக்கு அதிகாரம் வேண்டும் என தீர்மானம் கொண்டு வந்த திமுக தற்போது அதற்கு எதிராக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தங்களுக்கு வேண்டுமென்றால் ஆளுநர் தேவை என்றும் தங்களுக்கு வேண்டாம் என்றால் ஆளுநர் வேண்டாம் என்றும் திமுக இரட்டை நிலைப்பாட்டில் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் காட்டமாக விமர்சனம். நெல்லையப்பர் கோவிலில் நடந்த அண்ணா நினைவு நாள் சமபந்தி விருந்தில் பங்கேற்க விடாமல் நரிக்குறவர் சிறுவர்கள் விரட்டியடிக்கப்பட்டதுதான் திமுகவில் சமூக நீதியா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இதற்காக நரிக்குறவ மக்களிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் காட்டமாக பதிவு. திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலே கஞ்சா சாம்ராஜ்யம் கொடிக்கட்டி பறப்பதாகவும் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டிய காவல்துறையினரே கஞ்சா விற்பனை செய்யும் அவலம் நிகழ்வதாகவும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் போதைப் பொருட்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி திமுக ஆட்சியை அகற்றுவதுதான் எனவும் உறுதி. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் கனிம கொள்ளை குறித்து செய்தி சேகரித்த செய்தியாளர்களை திமுக எம்எல்ஏ பழனியாண்டி தாக்கியதற்கு ஆதாரம் கிடைத்தும் அவர் கைது செய்யப்படாததற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். திமுகவில் உறுப்பினராக இருந்தால் அனைத்து சட்டவிரோத செயல்களையும் செய்ய உரிமம் பெற்றதாக பொருளா எனவும் பாமக தலைவர் அன்புமணி சரமாரி கேள்வி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை அமைக்கும் ஒப்பந்தத்தில் கூட்டு சதி தில்லுமுள்ளு நடந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. 700 கோடி ரூபாய் குறைவாக திட்டத்தை முன்வைத்த நிறுவனத்தை நீக்கிவிட்டு அரசின் ஆதரவுடன் குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் இதன் மூலம் திமுக அரசின் ஊழல் முகம் வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாகவும் விமர்சனம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் மன உளைச்சலில் தற்கொலை. அரசின் தோல்வியை மறைக்கவும் சம்பவம் அன்று இரவு ரோந்து பணியில் இருந்த ஆய்வாளர் உதவி ஆணையர் தப்பிக்க பணியில் இல்லாத சிறப்பு உதவி ஆய்வாளர் கிரிதரனையும் பணியிடை நீக்கம் செய்ததால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே 12 வயதுடைய பழங்குடியின சிறுமியை கடத்திய இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். சிறுமிகள் தினமும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது, கடத்தப்படுவது போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை வியாசர்பாடி அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவனிடமிருந்து கஞ்சா பிடிபட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. பள்ளி கல்லூரிகளில் பரவும் போதை வலையை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிய நிலையில் கடுமையான நடவடிக்கை அவசியம் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை கிண்டியில் போதைக்காக 1000க்கும் அதிகமான வலி நிவாரண மாத்திரைகளை வைத்திருந்த 4 பேர் சிக்கினர். விடியாத திமுக முதலமைச்சர் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக கூறி போதையின் பாதையில் தள்ளியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை ரத்தினபுரியில் விற்பனைக்கு வைத்திருந்த கஞ்சாவை பங்கு பிரித்துக் கொண்டிருந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தப்பியோட முயன்று கால் உடைந்த நிலையில் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் பெருமுதலைகளை தப்பவிட்டு தூண்டில் புழுக்களாக சிக்குபவர்களை கை கால்களை உடைப்பது, சுடுவது காவல்துறையின் வாடிக்கையாகிவிட்டதாக மக்கள் கடும் சாடல். விழுப்புரம் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க ஆந்திராவிலிருந்து தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை காரில் கடத்தி வந்து விற்பனை செய்ய முயன்ற இருவர் 200 கிலோ குட்காவுடன் சிக்கினர். தீயசக்தி திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கடத்தல் மையமாக தமிழகம் மாறிவிட்டதற்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு சாட்சி என பொதுமக்கள் சாடல். மழை
மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். திருப்பூரில் நீண்ட நாள் சொத்து பிரச்சனையை பேசி தீர்க்கலாம் என கூறி விடுதிக்கு வரவழைத்து உறவினரை கழுத்தை அறுத்து கொலை செய்த தொழிலதிபர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காக்க வேண்டிய காவல்துறையினர் மீதான அச்சம் குறைந்ததால் பேசி தீர்க்கும் பிரச்சனைக்கெல்லாம் கொலை செய்யும் போக்கு அதிகரித்து விட்டதாக பலரும் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே ஓரின சேர்க்கைக்கு மறுத்ததால் இளைஞரை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் சக தொழிலாளி சிக்கினார். அமைதி பூங்கா என்ற தம்பட்டம் அடிக்கும் திமுக ஆட்சியில் பட்ட பகலில் கூட பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. கோவை மாவட்டம் ஆனைமலையில் மாசாணி அம்மன் குண்டம் திருவிழாவில் பொதுமக்கள் மத்தியில் தொழிலாளி ஒருவர் கத்தரிக்கோளால் குத்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் திருவிழா காலங்களில் கூட போதிய பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் திமுக அரசு மெத்தனமாக இருப்பதால் அரங்கேறும் வன்முறை சம்பவங்கள். சென்னை பெருங்குடியில் ஐடி ஊழியரிடம் வழிப்பறிப்பில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் பிடிபட்டார். ஐடி ஊழியர்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் கூட போதிய ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் திமுக ஆட்சியில் காவல்துறை மெத்தனமாக இருப்பதால் தலைநகரின் பாதுகாப்பு கேள்விக்குறி. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் லாக்அப் கொலை என்பதை உயர்நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்திய சிபிஐ. ஆதாரமற்ற பொய் புகாரால் ஒரு அப்பாவி இளைஞன் கைதாகி சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது அம்பலமான நிலையில் திமுக அரசின் மௌனம், பொறுப்பற்ற தனம், காவல்துறை அராஜகம் குறித்தெல்லாம் யார் பதில் சொல்லப் போகிறார்கள் என மக்கள் காட்டமான கேள்வி. மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் லாக்அப் கொலை வழக்கில் நகை திருட்டு புகார் பொய்யானது என உயர்நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்திய சிபிஐ. அப்பாவி இளைஞன் சித்திரவதைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டது அம்பலமான நிலையில் காவல்துறை அராஜகம், அரசின் மௌனம், பதில் சொல்லாத பொறுப்பற்ற ஆட்சி கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளதுடன் விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பு. திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து வேறொருவரின் நிலத்தை தான் பங்குதாரராக உள்ள ஒரு நிறுவனத்திற்கு முறைகேடாக விற்க முயன்றதுடன் அந்த நபரை மிரட்டி அவர் மீதே எஃப்ஐஆர் பதிவு செய்த கொடூரம். பழனிவேல் தியாகராஜன் மீதான வழக்கை லோக் ஆயுக்தா நீதிமன்றம் தள்ளுபடி செய்யலாமா என கோரிய நிலையில் அமைச்சர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது குறித்து விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் என தகவல். மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வாபஸ் பெறப்பட்ட நிலையில் யும்னம் கெம்சன் சிங் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார். மணிப்பூர் முதலமைச்சராக பதவியேற்ற யும்னம் கெம்சன் சிங்கிற்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை மதுரவாயல் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்ததை காட்டிக் கொடுத்தது யார் என மிரட்டியதோடு குட்காவை பயன்படுத்த வற்புறுத்தி ஒருவரை கத்தியால் சரமாரியாக தாக்கிய நபரால் அதிர்ச்சி. போதை தடுப்பு நடவடிக்கை என கூறி விளம்பரம் செய்து போட்டோஷூட் நடத்தி பித்தலாட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமே ஸ்டாலின் அரசின் சாதனைக்கு இதுவே சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து திண்டுக்கல் சென்ற அரசு பேருந்தில் பயணி ஒருவர் எந்தவொரு அச்சமுமின்றி மதுபானம் அருந்திக் கொண்டே பயணித்த அவலம். திறனற்ற திமுக அரசு வீதிக்கு வீதி மதுபான கடைகளை திறந்து வைத்துள்ளதால் போதை ஆசாமிகள் பொது இடங்களில் கூட மது அருந்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனை அருகே சுமார் 28 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். அதிமுக ஆட்சியில் கல்வி மயமாகவும் இயற்கை மற்றும் தொழில் மயமாகவும் திகழ்ந்த தமிழ்நாடு திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா மயமாக மாறிய அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக கொண்டு சென்ற 1 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்காததால் கல்வி கூடங்கள் வரை போதைப் பொருட்கள் ஊடுருவியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
மதுரை அருகே குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட கைதி காவல்துறையினரின் பிடியிலிருந்து தப்பியோட்டம். குற்றங்களை தடுக்க முடியாத விடியாத அரசின் காவல்துறை கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை சிறைக்கு கொண்டு செல்லக்கூட திறனற்ற நிலையில் உள்ளதாக எழுந்துள்ள விமர்சனம். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே விடியா ஸ்டாலின் அரசின் நலத்திட்ட உதவிகள் விழாவில் மதிய உணவு பொட்டலங்களை பெற ஆண்களும் பெண்களும் முண்டியடித்த அவலம். காவல்துறையினர் கூட்டத்தை முறைப்படுத்த தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய பெண்கள், இவ்வளவு கஷ்டத்தில் வாங்கி உண்ணும் உணவு உடம்பில் ஒட்டுமா என ஆவேசத்துடன் கேள்வி. எப்படி வாங்குறது? இந்த சாப்பாட்டுக்கு அடிக்கடி வரிசை வாங்கணுமா? அந்த சோறு உடல்ல ஒட்டுமா? வரிசைன்னா வரிசை அடிக்கணும். நியாயம்னா நியாயம். எனக்கு இதுதான். சென்னையில் காவலாளியாக பணியாற்றிய பீகார் தொழிலாளி குடும்பத்துடன் கொலை செய்யப்பட்ட சடலங்கள் குப்பையில் வீசப்பட்ட சம்பவத்தின் மூலம் பிற மாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஸ்டாலின் அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. அச்சத்தில் பிற மாநில தொழிலாளர்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறினால் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியும் கட்டுமானத்துறையும் கடுமையாக பாதிக்கப்படும் என நிபுணர்கள் கருத்து. திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை கட்டட மேற்கூரையில் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்து பெண் படுகாயம். சாலைகளில் நிகழும் விபத்தை போல இதுவும் சாதாரணமான ஒன்று. வெட்கம் கெட்ட திமுக அரசின் மருத்துவமனை நிர்வாகம் கூலாக பதிலளித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. பலமா உழுந்தா உசுறு போயிருந்தா என்ன பதில் சொல்லிப்பாங்க? விடுமா, வீட்டில் நடக்கிற சாதாரணமாக தான் நினச்சி விடுமான்னு சொல்கிறாங்க. அதே சாதாரணமாக நடந்தாரு. உயிரில் வீட்டில் போகிற விஷயம் வேறு. நம்ம இங்கே தங்கி 4 நாளைக்கு இருந்துட்டு குழந்தைங்க நல்லாட்டா போகிற இடம் இது. அந்த மாதிரி எங்களுக்கு என்ன இதுக்கு இதேனா இதோட நான் போய் போகிறதில்ல. இது பின்னாடி வரவங்களுக்கு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உளுந்து பயிருக்கு உரிய விலை வழங்கவில்லை என கூறி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைத்ததன் மூலம் தங்களின் வயிற்றில் அடித்திருப்பதாக விவசாயிகள் கொந்தளிப்புடன் குற்றச்சாட்டு. ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்து கூலி கொடுக்குறோம். ஏற்றி வந்து 1000 ரூபா வண்டி வாடகை. ஒரு மூட்டைக்கு 100 ரூபா வாங்குறாங்க. இங்கே சாக்கு பார்த்து போய் என்ன போடுறாங்க? இது என்ன எங்களுக்கு லாபம்? நேற்று 8 மணிக்கு வந்தோம். இன்னைக்கு மணி என்ன? மணி 5 ஆயிடுச்சு. இந்த வந்து சாப்பிட்டா 100 ரூபாய் கிடக்கிற மூட்டை இடப்பாடு ஒன்றும் பண்ணல. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திமுக நிர்வாகி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தை கண்டித்து ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். அராஜக மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பற்ற சூழலில் சாமானியர்களின் நிலை என்ன என பொதுமக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்ட புதிய புறநகர் பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடையாமலேயே அவசர கதியில் திறப்பு விழா நடத்திய திமுக அரசு தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பு திறக்க வேண்டும் என எண்ணி குடிநீர், கழிவறை, மின்சார வசதி உள்ளிட்ட எந்தவொரு அடிப்படை வசதிகளும் இல்லாமலேயே புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்லெட் நெட் தேர்வுகளில் தேர்ச்சி அடைந்து பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் பார்வை திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை காமராஜர் சாலையில் போராட்டம். வாக்களித்த மக்களை மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளையும் வீதியில் இறங்கி போராட வைப்பதே விடியாத அரசின் சாதனையா என போராட்டக்காரர்கள் ஆவேசமாக கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இந்திரா காந்தி பேருந்து நிலைய பெயர் பலகை திறப்பு நிகழ்வை புறக்கணித்த ஸ்டாலின் பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதி பெயர் சூட்டப்பட்டிருந்த நிலையில் அதிமுக எம்பி CV சண்முகத்தின் கண்டனத்தினால் இந்திரா காந்தி பெயரே மீண்டும் வைக்கப்பட்டதால் திறப்பு விழாவை ஸ்டாலின் புறக்கணித்ததால் திமுக காங்கிரஸ் இடையே மீண்டும் புகைச்சல். ஊதிய உயர்வு, பணி வரன்முறை, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் விடியாத திமுக அரசை கண்டித்து 3வது நாளாக போராட்டம். திமுக அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் உள்ளிட்ட விளம்பர திட்டங்கள் தங்கள் பணி சுமையை அதிகரித்து உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் ஏமாற்று பேர்வழிகளுக்கு சிம் கார்டுகள் விற்பனை செய்யப்படும் நிலை தொடர்ந்து வரும் நிலையில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் அலட்சியம், கண்காணிப்பு குறைபாடே இதற்கு காரணம் என மக்கள் விமர்சனம்.
சைபர் கிரைம் போலீசார் ஏன் இன்னும் கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை? பல்லாயிரம் கோடி பொதுமக்கள் பணம் கொள்ளை போகும் நிலையிலும் விழித்துக் கொள்ளாதது ஏன் என ஆவேசம். மதுரை கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டார் கொட்டாரம் ஊராட்சியில் கலையரங்கத்திற்கு தகர சீட்டால் சுவர் அமைத்த ரேஷன் கடை என பெயரிட்டு திறந்து வைத்த திமுக அமைச்சர் மூர்த்தி அமைச்சரின் வருகைக்காக பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதாக 100 நாள் வேலையாட்கள் குற்றம் சாட்டியுள்ளதோடு விடியாத அரசின் தேர்தல் நாடகத்திற்கு அளவே இல்லையா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. எங்களுக்கு சாப்பாடு யாரு அமைச்சர் ஒன்னது கொடுப்பாரு? எதுக்கு இப்படி ஆளுகளை காக்க போறீங்க? எப்பதான் வருவாரு? அவர் மட்டும் சொன்ன டயத்துக்கு வர மாட்டேன்றாரு. எங்களை மட்டும் இப்படி உட்கார வச்சு வேலை வெட்டிக்கு போனா தானே நாங்க சாப்பிட முடியும். புது கட்டடம்லாம் இல்ல, நாடக மேடை. நாடக மேடையத்தான் ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்றேன்ல. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் முறைகேடுகளில் ஈடுபடும் திமுக நகராட்சி தலைவரை தட்டி கேட்டதால் தனது வார்டுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர மறுப்பதாக கோரி அதிமுக கவுன்சிலர் தீக்குளிக்க முயற்சி. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவது தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் ஆட்சி முடியும் தருவாயில் 426 பகுதி நேர ஆசிரியர்களை மட்டும் அவசரமாக நியமித்து மக்களை ஏமாற்றும் முயற்சியில் திமுக. 5 ஆண்டு கால ஆட்சியில் உயர்கல்வித்துறையை முழுமையாக பாழடைய விட்டுவிட்டு தற்போது சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களை நியமித்திருப்பது வெறும் கண்துடைப்பு நாடகம் என பலரும் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழுதான சாலையை பொதுமக்கள் தங்களின் சொந்த பணத்தில் சரி செய்த அவலம். அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய அடிப்படை வசதிகளை கூட பொதுமக்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளிய விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு. எந்த இடம்னு கேட்டாங்க, இந்த இடம்னு சொல்லி காமிச்சோம். அதுக்கப்புறம் வரவே இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை. நாங்களும் எல்லாத்திலையும் முறையிட்டு பார்த்தோம், யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு காலையில் டயத்துக்கு போகணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு அவசரத்துக்கு வரனால 2-3 டைம் நானே விழுந்திருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் விழுந்துட்டாங்க. வந்த டூரிஸ்ட்டும் 2-3 பேர் விழுந்துட்டாங்க. நாங்களே அதுக்கப்புறம் இல்லை இங்கே இருக்க மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையுமே 10-100 கலெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா செலவாயிருக்கு. இப்போ இதுக்கு நாங்களே கலெக்ஷன் பண்ணி நாங்களே போட்டுட்டோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கடன் தொல்லையால் கார் ஓட்டுநர் தூக்கிட்டு தற்கொலை. விடியாத விளம்பர மாடல் ஆட்சியில் விலைவாசி அதிகரித்து தமிழகத்தில் கடன் தொல்லையால் தற்கொலைகள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பைக் கடனுக்காக தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் ஆபாசமாக பேசி சித்திரவதை செய்ததால் கார் ஓட்டுநர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் நிதி நிறுவனத்திற்கு முன் உறவினர்கள் போராட்டம். கட்டாய கடன் வசூலுக்கு எதிராக கடுமையான விதிகள் இருந்த போதிலும் தனியார் நிதி நிறுவனங்கள் அராஜக முறையில் கடன் வசூல் செய்வதை தடுக்காத விடியாத திமுக அரசால் மக்கள் உயிரை மாய்ப்பதாக எழும் விமர்சனம். மாநில மற்றும் கூட்டுறவு ஆள்சேர்ப்பு நிலையங்களில் உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வுகள் முடிந்து பல மாதங்களாகியும் தேர்வு முடிவு பட்டியலை வெளியிடாமல் அலட்சியம். திமுக அரசின் அலட்சியத்தால் 10,000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் மற்றும் குடும்பங்கள் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வரும் முன் உடனடியாக முடிவை வெளியிட மக்கள் வலியுறுத்தல். சார், இந்த டிஆர்பி எக்ஸாம் இன்டர்வியூலாம் 26/11/2025 இன்டர்வியூ முடிச்சு இன்ன வரையும் ரிசல்ட் போடாமல் காலதாமதப்படுத்துகிறாங்க. அது என்ன காரணம்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் அந்த கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிடல. இது எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குங்க சார். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாத அறிவிப்பின் அடிப்படையில் நடைபெற்ற எழுத்துத் தேர்வு, நேர்காணல், சான்றிதழ் சரிபார்ப்பு என அனைத்தும் நிறைவடைந்தும் நியமனம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாததால் தேர்வர்கள் ஏமாற்றம். எவ்வித தாமதம் இன்றி உடனடி நியமன ஆணைகளை வழங்க வேண்டும் என விடியாத அரசுக்கு தேர்வர்கள் கோரிக்கை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவையும் ஆளுநரை காரணம் காட்டி புறக்கணித்த தீயசக்தி திமுகவின் உயர்கல்வித்துறை அமைச்சர். மாணவர்களின் வாழ்நாள் கனவான பட்டமளிப்பு விழாவினை தமிழக அமைச்சர் புறக்கணிப்பது குறித்து மாணவர்கள் மட்டும் இன்றி மக்களும் கடும் விமர்சனம்.
மூலதன முதலீட்டிற்கான சிறப்பு உதவி திட்டத்தில் தமிழகத்திற்கு 22,873 கோடி வழங்கியுள்ள மத்திய அரசு 50 ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன்களாக வழங்கப்படும் இந்த உதவி நிதிக்குழு பரிந்துரைகளுக்கும் அப்பாற்பட்டது. ரயில், சாலை, மெட்ரோ, விமானம் என தமிழகத்தில் வேகம் எடுத்துள்ள உட்கட்டமைப்பு வளர்ச்சி 7000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள், 1302 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைகள், சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்டத்திற்கு 63,246 கோடி ரூபாய் ஒப்புதல் என மத்திய அரசின் முதலீடுகள் உயர்ந்துள்ள நிலையில் நிலம் கையகப்படுத்துவதில் திமுக அரசின் தாமதம் காரணமாக பின்னுக்கு தள்ளப்படும் திட்டங்கள். மத்திய அரசு நிதி ஒதுக்கீடுகள் தமிழகத்திற்கு கணிசமாக உயர்ந்து 2014ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 4 லட்சம் கோடி ரூபாய் வரி பங்கீடும் 2,55,000 கோடி மானியமும் வழங்கப்பட்டு உள்ளது நிறுவனம். 2026-27 நிதியாண்டிற்காக 58,021 கோடி ரூபாய் வரி பங்கீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மத்திய மாநில உறவுகளுக்கிடையேயான அரசியல் விமர்சனங்களுக்கு நடுவே கவனம் ஈர்த்துள்ள நிதி தரவுகள். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சட்டவிரோதமாக கண்மாயில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த ஜேசிபி இயந்திரம் மற்றும் லாரியை சிறைபிடித்த பொதுமக்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் மணல் கொள்ளையை காவல்துறை கண்டு கொள்ளாததால் பொதுமக்களே சட்டத்தை கையில் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எழும் விமர்சனம். சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் 30க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கும் நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் தொழிலாளர்கள் கடும் அவதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் சமூக விரோதிகள் மது அருந்துவது அதிகரித்ததால் இரவு வேளையில் பணி முடிந்து செல்லும் பெண்கள் அச்சத்துடன் செல்லும் பரிதாப நிலை. சென்னையின் பாதுகாப்பு கருதி அடையாறு அருகே புரட்சித் தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்தபோது பாதுகாப்பு காரணங்களுக்காக கடற்படைக்கு ஒதுக்கப்பட்ட 9.69 ஏக்கர் இடத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட விடியாத அரசு. திட்டமிடல் மற்றும் திறனற்ற திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக நிபுணர்கள் விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மின்னல் பகுதியில் தனியார் செங்கல் சூளையில் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் மீட்பு. விடியாத திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை மற்றும் சமூக நலத்துறையின் அலட்சியத்தால் புத்தகம் சுமக்க வேண்டிய வயதில் செங்கலை சுமக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட மடிக்கணினி சரிவர இயங்காததால் வீடியோ வெளியிட்டு மாணவர்கள் புலம்பல். திமுக அரசு வழங்கிய மடிக்கணினி கல்விக்கு உதவாதது என மாணவர்கள் காட்டம். ஒன்னுக்கு வேலை செய்யற மக்களுக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஆசை பையன் வாங்கலான்னு வந்தான், கவர்மெண்ட் குடுக்குதா வீட்டுல வச்சுன்னு படம் கடம் பார்த்துட்டு ஜாலியா தரமா இருந்தா வேலை நல்லா செய்யுது மக்களே, சூப்பரா இருக்கு, பிடிக்கு இருந்து பாருங்க, டிஸ்பிளே சூப்பரா இருக்குது. டிஜே கீஜே போறது லேப்டாப் தேவைப்பட வாங்க, நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, ஆனாவாத லேப்டாப் மக்களே. விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பயிர்களுக்கு விலை நிர்ணயம் செய்து விலைப்பட்டியல் வெளியிடாமல் அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொள்வதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் திடீரென சாலையில் படுத்து உறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டன கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு. கரெக்டா 12 மணிக்கு விலைப்பட்டியல் ஒட்டணும், அவனா அவங்க ஒட்டல, 4:45 தான் ஒட்டுன்றாங்க, 5 மணிக்கு ஆபீஸ் டைம் முடியுது, 4:45 ஒட்டினாங்கன்னா எங்களுக்கு விலை கட்டுப்படி ஆகுது, அவங்க எங்களால சொல்ல கூட முடியல. அவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா ஒட்டிட்டு பில்லு கூட கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு வாங்க எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க, இதை யாருமே கேட்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி உள்ள பாத்ரூம் ரொம்ப ஒஸ்டா இருக்குண்ணா, உள்ள போயிட்டு அதாவது விவசாயிகளுக்கு ஃப்ரீயா விடணும்னா ஆனா 10 ரூபா வாங்கிக்கிறாங்க, ஆனா பாத்ரூம் சுத்தமா. இந்தியாவின் பன்மொழி மரபை கொண்டாடும் பரீட்சா பே சர்ச்சா பாடல் இந்தியாவின் 10 மொழிகளில் வெளியீடு. கல்வியில் மன அழுத்தம் இல்லாத சூழலை உருவாக்க மாணவர், ஆசிரியர், பெற்றோர் ஆகியோர் இணைந்த பொறுப்பு அவசியம் என வலுவான சமூக செய்தியை முன்வைக்கிறது பரீட்சா பே சர்ச்சா பாடல்.
ஜல்ஜீவன் திட்டத்தில் 1,10,00,000 வீடுகளுக்கு குடிநீர் மற்றும் ஆயுஷ்மான் திட்டத்தில் 85 லட்சம் மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் என கோடிக்கணக்கான பயனாளர்களை சென்றடைந்துள்ள மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள். முத்ரா கடனில் 3.6 லட்சம் கோடி விநியோகம் நடந்துள்ள நிலையில் அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் மத்திய அரசின் திட்டங்கள் சான்றளிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே இளைஞரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பலை கைது செய்ய கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலிழப்பால் எந்நேரமும் உயிர் பயத்துடன் வாழ வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை.